திருவாரூர் கோயில் ஸ்தல புராணம். சைவ நாயன்மார்களால் பாடப்பெற்ற மகா புண்ணிய திருத்தலம். இங்கு திரு தியாகராஜர் என்னும் பெயரில் சிவபெருமான் எழுந்தருளியுள்ளார். பஞ்சஸ்தலங்களில் முக்கியமாக தியாகராஜர் அரங்கம் என அறியப்படுகிறது. பழமையான காலத்தில் இந்த இடம் அதிபுரம் எனவும் கமலாயம் எனவும் அழைக்கப்பட்டு வந்தது. பிரம்மதேவர் தன் தபசில் இறைவனை தரிசிக்க விரும்பிய பொழுது, அவர் கமலா புஷ்கரணியில் வழிபட்ட பொழுது சிவபெருமான் தனது வீரவாகீஸ்வரர் வடிவில் தோன்றினார். இறைவி அன்னபூரணி தன்னுடைய சக்தியை இங்கு பரவி உலகிற்கு உணவளிக்க முனைந்தாள். இதன் காரணமாக திருவாரூர் பகவதியின் சக்தி பூரணமாய் வெளிப்பட்ட இடமாகவும் இருக்கிறது. திருவாரில் உள்ள தியாகராஜர் கோயிலில் மிகப்பெரிய சிறப்புமிக்க பகுதி மரகத லிங்கமாகும். இங்கு மூலவர் வீரவாகீஸ்வரர் சிவலிங்கமாக இருப்பார். ஆனால் முக்கிய மக்கள் வழிபாடும் விழாக்களும் தியாகராஜருக்காக நடைபெறும். தியாகராஜர் சிலை அஜாபநாதர் என்ற தத்துவத்தில் அமைந்தது. அதாவது இறைவன் பேசாமல் தான் வேத ஒலியை கருவில் கொண்டிருப்பது. மூச்சின் ஓசைதான் இறைவன் நாதம். இது இங்கு பிரதான தத்துவமாக விளங்குகிறது. இங்கு உள்ள தேர் மிகப்பெரிய தேராக ஏறக்குறைய 300 டன் எடையுடன் கட்டப்பட்டிருக்கிறது. கமலா புஷ்கரணி தீர்த்த குளம் மிகப்பெரிய குளமாக புனித தீர்த்தமாகவும் கருதப்படுகிறது. திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் இத்தலத்தை பாடியிருக்கின்றனர். சைவ சித்தாந்தத்தில் மிக முக்கியமான இடம் பெற்றது. திருமூலர், மாணிக்கவாசகர் போன்றவர்களும் இத்தலத்தை புகழ்ந்துள்ளனர்.